எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், இல்லை நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை வாங்கிய நிலத்துக்கு மேலே வீடு கட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அற்புதமான இறை வழிபாட்டுக்கே உகந்த மாதமாக கருதப்படக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள். இது முதல் நாள் தொடங்கி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாதுங்க. மாதம் முடிவதற்குள்ளாக நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு குறித்த செயலால் கட்டாயம் நம்மளுடைய ஆசை நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். அப்படி என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி பார்த்தா, சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குது, இல்லை வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குது. அப்படி அந்த மாதிரியான ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்காக நீங்கள் சிறுக சிறுக சேமித்து பணத்தை சேர்த்து வைத்தாலுமே ஒரு சில நேரங்களில் அந்த யோகம் அப்படிங்கிறது, அந்த கட்டுவதற்குண்டான யோகம் அப்படிங்கிறது அமையாமையே இருக்கும். அந்த சேமித்த பணத்துலேயும் ஒரு சில நேரங்களில் செலவுகள் ஏற்படும். இல்லை நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து ரொம்ப நாட்களாக நிலம் தேடிக்கிட்டே இருக்கிறீங்க, எதுவுமே கைகூடலை அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக கருதப்படக்கூடிய மார்கழி மாதத்தில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில முயற்சிகள் கட்டாயம் பிறக்கக்கூடிய தை மாதத்தில் அந்த சொந்த வீடு கட்டுவதற்குண்டான முதல் முயற்சியோ இல்லை நிலம் வாங்குவதற்குண்டான ஒரு கைகூடலோ அனைத்துமே நமக்கு வசமாக ஏற்படும். அப்படி நம்ம இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மார்கழி தொடங்கின முதல் நாள்ல இருந்தே கண்டிப்பாக வீட்டில் பெண்கள் வீட்டு வாசலில் கோலம் பெருசாக போட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு பசுஞ்சாணத்தால் நீங்கள் பிடித்து வைத்து அதில் நீங்கள் பூசணி மலர் வைப்பது அப்படிங்கிறது செய்திருப்பீங்க. இல்லை ஒரு சிலர் கண்டிப்பாக நீங்கள் கோலம் போடுவது அப்படிங்கிறதையாவது கடைபிடித்திருப்பீங்க. அப்படி நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ செய்யக்கூடிய செயலோடு சேர்த்து சொந்த வீடு கனவு நினைவாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நிலைவாசலுக்கு மேற்கொள்ள வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிலைவாசலுக்கு அருகாமையில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு பக்கத்திலேயே நீங்கள் அந்த நிலைவாசலை ஒட்டின மாதிரி அச்சதை தூவுவது அப்படிங்கிறத செய்யணும். பச்சரிசி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதில் லேசாக நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்து பன்னீர் கொண்டு தெளித்து பிசறி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, அது நமக்கு நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா அச்சதையாக மாறிடும். அப்படி அந்த கையால் செய்யப்பட்ட அச்சதையை காலை நேரத்தில் நீங்கள் வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றும் பொழுது அச்சதை தூவுவது அப்படிங்கிறது செய்யணும். நிலைவாசலுக்கு ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பூக்களை கொண்டு வைப்பது அப்படிங்கிறது செய்யணும். இந்த இரண்டு செயலையுமே கண்டிப்பாக நிலைவாசலில் மேற்கொள்ளணும். நிலைவாசலுக்கு தினசரி உங்களால் மஞ்சள் குங்குமத்தால் துடைத்து பொட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்துக்கலாம். முடியாத பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையும் வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் கண்டிப்பாக நிலைவாசலை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த முதல் முயற்சியை நீங்கள் செய்துகிட்டே வரணும். இந்த மார்கழி மாதம் முடிகிற வரைக்குமே வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றும் பொழுது அச்சதை தூவுவது அப்படிங்கிற கட்டாயமான செயலை செய்துக்கோங்க. அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடு கட்டக்கூடிய இடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடங்களில் செங்கல் வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. இப்போ நிலம் வைத்திருக்கிறீங்க, அந்த நிலத்துக்கு மேலே வீடு கட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படலை அப்படின்னு சொல்லும் பொழுதும், இல்லை நிலம் எதுவுமே இல்லை ஆனால் வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்குது, அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக அந்த கட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய செங்கலை காசு கொடுத்து வாங்கி வருவது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அந்த செங்கலுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய மணலை நீங்கள் ஒரு 2 கைப்பிடி அளவு இல்லை 3 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு தொகையை அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிட்டு வாங்க. சும்மா இனாமல் நீங்கள் எடுத்து வருவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. எடுத்து வரக்கூடிய செங்கலாக இருக்கட்டும் மணலாக இருக்கட்டும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா செங்கலை முழுவதுமே சுத்தமான நீரில் கழுவுவது அப்படிங்கிறத செய்திருங்க. மணலை என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல கட்டணும் அப்படிங்கிற அந்த வீடு கட்டணுங்கிற ஆசை நிறைவேறுவதற்கு செங்கலை முழுவதுமே சுத்தமான நீரில் கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு பூஜைக்குண்டான தாம்பலத்துக்கு மேலே செங்கலை வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும். செய்துட்டு அதுக்கு மேலே பூக்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இந்த குறித்த செயலை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே ஏதோ ஒரு நாளை தேர்வு செய்து நீங்கள் செய்துக்கலாம். குறிப்பிட்டு இந்த நாள் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு மார்கழி மாதத்தில் குறிப்பிட்ட நாள் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சஷ்டி திதி நாட்களில் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சுவாமி படங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழ் பக்கத்தில் நீங்கள் வைக்கணும். மேல் இடத்துல தூக்கி வைப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க. கீழே நீங்கள் தரையோட தரையாக வைக்காமல் பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே செங்கலை வைத்து நான் சொன்ன முறையில்
தூப தீப ஆராதனை எப்படி காட்டுவீங்களோ அதே போல் இந்த செங்கலுக்கும் காட்டுவது அப்படிங்கிறத செய்துட்டு அந்த செங்கலை பத்திரமா நீங்கள் எடுத்து வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் மேற்கொண்ட இந்த ஒரு குறிப்பிட்ட முயற்சி, அதாவது வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேற்கொண்ட இந்த ஒரு முயற்சி கட்டாயம் வீடு கட்டுவதற்குண்டான யோகத்தை, அதுவும் இந்த இறை வழிபாட்டுக்கு உகந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நிலைவாசலுக்கு அச்சதை தூவி இந்த மாதம் முடிவதற்குள்ளாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த செங்கல் பூஜை வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். அந்த செங்கலை பத்திரமா வைத்திருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் பொழுது முதல் அடிக்கல்லாக கட்டாயம் இந்த செங்கலை பயன்படுத்திக்கோங்க. இப்போ மணல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, நிலம் வாங்கணுங்கிற ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக மணல் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்து ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் விரிச்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி மணலை மட்டும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து நிலம் வாங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து அந்த கைப்பிடி மணலை சிவப்பு நிற வஸ்திரத்துக்கு மேலே கொட்டுவது அப்படிங்கிறத செய்யணும். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு முடிச்சு மாதிரி தயார் பண்ணிடுங்க. தயார் பண்ணிட்டு அதை நம்ம வீட்டினுடைய நிலைவாசல்ல கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும். எத்தனை நாட்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 நாட்கள் மட்டுமே இருந்தால் போதும். நிலைவாசலில் மேல் பக்கத்தில் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் கட்டிக்கலாம். ஒருவேளை முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அச்சதை தூவக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்திலே கூட வைப்பது, ஒரு பூஜைக்குண்டான கிண்ணத்திலையோ இல்லை மண் பெரிய அகல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மேலே வைத்து வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. மொத்தத்தில் நிலைவாசலை ஒட்டின மாதிரி இந்த குறிப்பிட்ட முடிச்சு இருந்தாலே கட்டாயம் நமக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கமும் நிறைந்து கட்டாயம் நம்ம நிலம் வாங்குவதற்குண்டான யோகம் கைகூடி வரும். இந்த 2 விஷயங்களுமே கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். கட்டாயம் இந்த மார்கழி மாதம் முடிந்து உங்களுக்கு தை மாதம் பிறக்கும் பொழுது ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். இதனால் மிகப்பெரிய ஆசைகள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறினதற்குண்டான திருப்தியும் கிடைக்கப்பெறும். இதெல்லாம் செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுடைய கைகளால் மேற்கொள்ள வேண்டிய தானம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. எப்பயுமே நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம், பூஜைகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவை இருக்கக்கூடியவர்களுக்கு தேடி சென்று நம்ம தரக்கூடிய அந்த மனநிறைவு நமக்கு சேர்ந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கட்டாயம் நம்ம மேற்கொண்ட வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். ஏதோ ஒரு மனநிறைவு நமக்குள்ளே ஏற்படும் பொழுது அதனால் வரக்கூடிய உத்வேகம், அதனால் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்மறை எண்ணத்தோடையும் நேர்மறை ஆற்றலும் சூழ்ந்திருக்கும். அதனால் அந்த காரியம் கைகூடும். அப்படி என்ன ஒரு தானத்தை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மார்கழி மாதம் குளிர் மாதம் அப்படிங்கிறதால நமக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நல்ல இருக்க வீடு இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவர்களை தேடி சென்று கம்பிளி இல்லை அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கேட்டு வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இதை நம்ம செய்யும் பொழுது நம்ம மனசில் நமக்கு வீடு கட்டணுங்கிற ஆசைக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் ஒரு திருப்தி நமக்குள்ளே ஏற்படணும், ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே நிலைத்திருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தானத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சி, செய்யக்கூடிய தானம், இது அனைத்துமே நமக்கு நல்லவைகளை தேடித்தரும் அப்படிங்கிறதால கட்டாயமாக இந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா இந்த மார்கழி மாதம் நமக்கு இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக கருதப்படக்கூடிய காரணத்தால் சொந்தமாக வீடு நிலம் வாங்கணுங்கிற ஆசை இருக்கக்கூடியவங்க இந்த குறித்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் மேற்கொள்ள வேண்டிய தானம் என்னங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.